ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹெல்தி கிராசர் பெருங்காயம் பெருமையுடன் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனு ஸ்டைல்ஸ், ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் அமுல். இந்த வாரம் வந்து நம்மளுடைய டிசிடிசியில் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுண்ட் தான் சொல்லுவேன். லாஸ்ட் வீக் வந்து சேலஞ்சர் வீக். ஸோ சேலஞ்சர் வீக்கில் வந்துட்டு வெளியிருந்து வந்து ஒரு சேலஞ்சரும் என் கூட நிற்கிற ஒரு சேலஞ்சரும் சேர்ந்து செமையாக குக் பண்ணி நம்மளுடைய எல்லா குக்ஸையுமே இன்னைக்கு எலிமினேஷன் வீக்கில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் எலிமினேஷன் வீக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலிமினேஷன் வீக். ஏன்னா இதுல இருந்து டாப் 6ல இருந்து டாப் 5 யார் போக போறாங்கங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரியப்பட போகுது. அண்ட் நம்ம டாப் 5க்காக நம்ம டாப் குக்ஸ்லாம் செம்மையா ப்ரிப்பேர் ஆகி ரெடியாகி வந்திருக்காங்க. அது ரெடியாகி வந்திருக்காங்க, ஓகே. ஆனா என்னோட டூப் குக்ஸ் எப்படி ரெடியாகி வந்திருக்காங்க தெரியுமா? எப்படி? பிரீத்தாவோ ஏண்டா பிரீத்தா எப்படின்னா நீங்க யாருமே எதிர்பார்க்காத மாதிரி மிரள வைக்கிற மாதிரி டூப் குக்ஸ் வந்திருக்காங்க. பிரீத்தாவை பாத்துக்கீங்களா? தங்கச்சி உன்னை பார்க்கும்போது வாமிட்டு வருது இன்னைக்கு. ஓகே, சோ அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டாப் குக்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? லெட்ஸ் வெல்கம் आवर டாப் குக். வாங்க இன்னைக்கு டாப் குக்கே நாங்க இங்க இருக்கோம். அங்க இங்க கூப்பிடுறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கப் ஃபர்ஸ்ட் சர்வா. ஓ காட். ஏய் அண்ணா அதே மாதிரி செப்பு போடுங்க. அண்ணனோட உடுப்பு இன்னைக்கு வடிவாக இருக்கிறது. கண்ணாடிய பார்த்தா ஃபாரின் பொண்ணு. பொண்ணோட கண்ணு மாதிரியே இருக்கு. பிரீத்தா வடிவாக இருக்கிறாள், அழகாக இருக்கிறாள். யார் அந்த மைசூர் இளவரசி? அவ தேவதை மாதிரி இருக்கா, நீ எப்படி இருக்க பாரு. ஏய் பிரீத்தா பிரீத்தா ட்ரெஸ் கிழிச்சிரும். ரவி என்ன நான் பெசன்ட் ரவி இன்னைக்கு. முக்கியமான ஒரு வாரம் 6 பேருமே எலிமினேஷன் ரவுண்டுக்கு. என்ன ரியாக்ஷன்? ஆனா நீங்கலாம் வந்து சாதாரணப்பட்ட குக்ஸ் இல்ல, நீங்கலாம் ஒரு வேற மாதிரியான. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. டாப் குக்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வாரம். அதாவது இன்னைக்கு ஜெயிக்கிறவங்க தான் வந்து டாப் 5ல இருக்க போறீங்க. எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேட்போம். வயசா எனக்கு உண்மையிலேயே ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஷோ வந்து முதல் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சமைக்கிறது கஷ்டமா இருக்குது, இது எப்படி பழகிறது எல்லாமே பதட்டமாவே இருந்தது. கரெக்ட். போக போக எப்படி சொல்லனால் எல்லாரும் நாங்கள் ஒரு குடும்பம் ஆகினதால எனக்கு இதை விட்டு போக இல்லாதால நான் சமைக்க பழகிட்டேன். ஸோ அதனால எனக்கு இப்போ எலிமினேஷன் ரவுண்ட் வரைக்கும் ஒரு காம்படிஷன் தோக்குறன்றதை தாண்டி உங்களை நான் விட்டுட்டு போயிடணும்ன்ற கவலை இருக்கு. எனக்கும் அந்த கவலை தான், விட்டுட்டு போக மாட்டோம். ரவீனா ரவீனா இப்ப பெண்களை மனதை கவர்ந்து கொண்டார். எதனாலமா? எதனாலனா நீங்க வந்து கொரியன் டிஷ் பண்ணி பிபிம்பப் பண்ணி எத்தனை ஷேர் தெரியுமா? எனக்கு கத்து கொடுத்தாங்களே அவங்க, நீங்க எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல நீங்க வந்து சமைச்சு எங்க கொரியன் பீப்புளுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, ஓ சூப்பர். சீரியஸ், ஐ வாஸ் ஷாக். ஐ வாஸ் ஆல்சோ ஷாக். அருமை அருமை. அடுத்ததா வந்து gift wrapper மாதிரி வந்திருக்கா பாரு. இது உனக்கு தெரியும். ஐயோ, ஆஹா, வரும்போதெல்லாம் இளவரசி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துருது. இந்த அப்படியே ஷோ வந்துட்டு ஃபுல்லா நீங்க இளவரசி மாதிரி தான் வந்திருக்கீங்க. ஆமா, டிசி இளவரசி அப்படின்னு கொடுக்கலாம். சரி, ராணி கிட்ட கேப்ப. ராணி, இன்னைக்கு எப்படிங்க ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கீங்க? நான் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். இப்போ வந்துட்டு குக்கிங் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா? இந்த டிஷ் சமைச்சு பார்க்கலாமா, அந்த டிஷ் சமைச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் வந்துட்டு ரொம்ப கூடிட்டே இருக்கு. சரி, இன்னைக்கு காம்படிஷன் வந்து அதாவது உங்களோட காம்படிட்டர்ஸ்க்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, அடுத்ததா வந்து நம்மளுடைய ஃபாரின் வண்டன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 10,000 பேர் கிரௌட் அண்ணா யூனிவர்சிட்டியில. நான் நடிச்ச படம் வந்து ப்ரமோஷனுக்கு போய் தான் ஆகணும். போனா 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 டாப்புக்கு டூப்புக்கு 3,000 பேர் சரவெடி அப்படி பாடு. ஸ்டேஜ் ஏறுனா அப்படியே அரங்க அதிர்ச்சி. டாப் குக் டூப் குக் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? இவர டூப்பு குக்கு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரோகிராம் மாஸ். வாவ், சூப்பர் இருப்பேன் எனக்கு. ஆஹா, அடுத்ததாக வந்து டெல்லோ. ஸ்டார்டிங்ல வரும்போது நல்ல நளினமா வரீங்க, அந்த டேபிளுக்குள்ள போனா ஏதோ ஆயிடுறீங்களே. என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எப்பவுமே வந்து ரிலாக்ஸ்டா தான் இருப்பேன். இந்த அளவுக்கு பதட்டப்படுறதெல்லாம் இல்ல. அங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பேன். ஒரு 40 சீன் நடிச்சிடலாம். நீ ஒரே சீனை தான் 40 வாட்டி நடிப்ப, நீ 40 சீன் நடிப்பியா? இல்ல வாய் சார், இல்ல டெல்லு. ஆனா இப்படி ஒரு மூஞ்சி எனக்கு இருக்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல.
இப்ப அது தெரிஞ்ச பிறகு அவங்களும் என் கூட சேர்ந்து பதட்டப்பட பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? இப்போ என்னன்னா நெக்ஸ்ட் டைம் டிசி ஷூட் இருக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டிப்பா நான் லீவ் எடுத்தே ஆகணும். ஏன்னா நேத்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லாவே ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறேனா. சரி ஒரு 100 பேர் என்ன பிளஸ் பண்ணி அமைச்சிருக்காங்க நம்ம செட்ல இருந்து. ஆஹா, அருமை, நல்லா வருவீங்க, நல்லா அப்ப பண்ணுவீங்க. நேத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலையா? பிராக்டிஸ் பண்ணேன். ஷூட்டிங் முடிச்சு நைட்டு வந்து விடியும் காலையில 2:30 வரைக்கும் பிராக்டிஸ் ஐயோ இப்போ ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா நம்மளோட டாப் குக்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கோட தான் வந்திருக்காங்கன்னு மட்டும் உறுதியா தெரியுது. நான் டாப் 5க்கு போவேன் கண்டிப்பா. லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் வெங்கடேஷ் பட்சார் அண்ட் ஷெஃப் ராமானுஜன். எங்காடு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா. செஃப் இன்னைக்கு நம்மளுடைய 6 பேருமே செம்மையான ஹார்ட் ஒர்க் பண்ணி ரெடியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? 2044 சொல்றா. 2044 கேட்க ஆசைப்படுறோம், சொல்லுங்க. உலகத்திலேயே நம்மள பிடிக்காதவங்க தான் நம்மள அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறது. நம்மள பிடிச்சவங்க யாரும் நம்மள ஃபாலோ பண்றது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்மள பிடிக்காதவங்க பார்த்துனே இருப்பான். சோ நம்ம என்ன பண்ணணும்? கோ கிவ் அ ஷோ தட் he will never forget. அவன் மறக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவத்தை நம்ம செய்யணும். அது இன்னைக்கு பண்றோம். உள்ளேந்தே அங்க டூ குக்ஸ்ல உங்க கால்ல விழுறாங்க ஷெஃப். எல்லாம் நல்லா இருங்களா? அது மாதிரி சமைக்கணும் நீ. எஸ். இந்த நல்ல நேரத்துல ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும். சொல்லுங்க சார். 4 படம் புக் ஆயிருக்கு. வாழ்த்துக்கள் செஃப். இன்னைக்கு இவங்க கூட காம்போ ஆகிறத பொறுத்து தான் டாப் 5 வர போகுதுன்னு ஆனா இது மாதிரி என்ன கடத்தி கொண்டு வந்து இங்க நிப்பாட்டதே இல்ல. என்ன வந்து அங்க கொண்டு வந்து அங்க இருந்து பின்னாடி போக சொல்லி மைக்க மாட்டி இங்க வந்து இங்க 2 பேர் ஆளை போட்டு நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு. நீ என்ன பார்த்தா அவ்வளவுதான். இல்ல ஷெஃப் இன்னைக்கு வர போறவங்க வந்து இது வரைக்கும் போட்ட கெட்டப்ஸ்ல மகா பிரம்மாண்டமா வந்திருக்காங்க. அபாண்டமா ஒரு பொய் பேசிட்டு பாரு. மகா பிரம்மாண்டமாவா? என்னவா இருக்கும்? இந்த வாரம் எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கெட்டப் பாக்குறதுக்கும். அண்ட் இப்போ அவங்க கூட எப்படி காம்போ ஆக போறாங்க? As usual ஒரு ஃபேண்டாஸ்டிக் பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருளை வச்சு தான் இன்னைக்கு உங்க காம்போ அமைய போகுது. அந்த பொருளை உள்ள கொண்டு வாங்கோ. ஷெஃப் என்ன ஷெஃப் நம்மளோட ஃபேஸுங்களே வந்திருக்கு. மேல ஒரு தவா ஒன்னு வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஆனா டிஎஸ்ஆர் போட்டோல இவ்வளவு அழகா இருக்கீங்க. கூடவே பிறந்து டிசிடிசில இது வரைக்கும் நம்ம அஜித் சார் மாதிரி நம்ம டூப்புக்கு வந்திருக்காங்க, ரஜினி சார் மாதிரி டூப்புக்கு வந்திருக்காங்க, பல ஹீரோ ஒரு வேஷத்துல வந்து இங்க கலாய்ச்சிருக்காங்க, கலக்கி இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வர போற டூப் குக்ஸ் நம்ம டிசிடிசி ஹீரோஸா வந்திருக்காங்க. அதாவது நம்மளுடைய டாப் குக்ஸ் மாதிரி வந்திருக்காங்களா? நம்மள மாதிரியா? டிஎஸ்ஆர் நிக்கி வந்து டிஎஸ்ஆரா வரணும். அதுவும் நிக்கி இந்த டிஎஸ்ஆர்க்கே வரணும். யார் வந்தாலும் எனக்கு பயம்லாம் இல்லை. இங்க 6 பேன் இருக்கு. நாங்க ஒவ்வொருத்தரா கூப்பிட போறோம். நீங்க வந்து அந்த பேனை திருப்பும் போது ஏதோ ஒரு டாப் குக் செஞ்ச ஒரு டிஷ்ஷோட போட்டோ அதுல இருக்கும். சோ எந்த டாப் குக் வந்து அந்த டிஷ்ஷை பண்ணாங்களோ அந்த டாப் குக் தான் இன்னைக்கு உங்களுக்கு டூப் குக்கா வந்து உங்களுக்கு காம்போ ஆக போறாங்க. ஃபர்ஸ்ட் வாகீசனை கூப்பிடலாம். வாயிசா ஐயோ மறுபடியுமா? நானா? வேண்டாம் நான் வர மாட்டேன். ஏடா பயப்படுற? வாடா தைரியமாக செல்லு. எந்த டூப்புக்கு வந்தா நீங்க டாப் 5 போவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு இது வரைக்கும் வந்த டூப் குக் எல்லாமே நிக்கி தான் ஃபர்ஸ்ட். நிக்கி வந்தா என்ன பிரச்சனைனா நிக்கி வந்தா நான் சமைக்கிறத மறந்துறேன். அதனால இன்னைக்கு நீ வராத. நீ அங்கே இருந்து ஏய் வராதன்னு சொல்லு, போல்டா சொல்லு. நீ வராதடா. பாகி இல்ல அவன் இன்னைக்கு மோனிசாவன் வரணும். மோனிஷ் வந்து ஓகே. சிச்சு என்ன கேட்டிருக்கானா? எந்த பேன் வேணுமா எடு. என்னது இது? நாசி லேமா. ஆசி லேமா. உங்களுக்கு வந்திருக்கிறது டெல்லா டெல்லா. ஐயோ thank you Jesus thank you Jesus. இது ஒத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிடுறா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார். போயிட்டு வா. உன்னதான் யார் ஆசீர்வதிக்க போறாங்கன்னு தெரியல. லெட்ஸ் வெல்கம் டெல்லா. நான் எப்படி வரேன்னு நான் பாக்குறேன். ஹாப்பியா? டெல்லா ஒரு ஸ்டெப். ஏய் அதே Dressப்பா. அதே ஹேர் ஸ்டைலா? அதே கம்மலா? அதே கம்மல் அதே Dress. ஸ்டார்டிங்கே பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட்டா. நம்ம என்ன பண்றது? சார் நான் இன்னைக்கு ஆக்சுவலி சமாதானமா சமைக்கலாம்னு வந்திருக்கேன். சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். டென்ஷனே ஆக மாட்டேன். ஐயோ எலிமினேஷன். இப்படி நான் பண்ணுவேன்.
இதை விட கேவலமா பண்ணுவா கொஞ்சம் தான் காட்டியிருக்காங்க. நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி 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 நான் கோல்டன் டேபிள் வரும் 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 சொன்னேன். நான் வந்துட்டேன். அதே மாதிரி ஷெஃப் மயங்க சொல்லி நான் மயங்க வச்சுட்டேன். இந்த வாரம் நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா போவேன் போவேன் போவேன்னு சொல்லி நான் கண்டிப்பா போவேன். இதே மாதிரி சொன்னா போயிட்டு வெளியே போயிடுவேன். சொல்லாதீங்க சார். எனக்கு ஒரு குட்டி ரெக்வெஸ்ட் சார். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஷெஃப் டெல்லுன்னு சொல்லுங்க. Thank you God. நிக்கிறது பாருங்க. ஐயோ என்னால முடியல. ஆனா டெல்னா இதெல்லாம் பார்த்து நீ ஆச்சரியப்படாத. நீ பண்றதுல பாதி தான் பண்றா அவ. ரெண்டு பேரும் சேர்ந்து அதிர்ச்சி அப்படின்னு கூப்பிடுங்க. அதிர்ச்சி பையா. எனக்கு ஏதோ மிரர் பாக்குற மாதிரி இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. வாகிஷா நீ தான் எடுத்திருக்கல. மோனிஷாவா இருந்தாலே தாங்க கொள்ள முடியாது. டெல்லாவா மாறணும் அப்படின்னு யோசிச்சு இருக்கு. நிஜமா நானே ஷாக் ஆயிட்டேனா. அஞ்சாவது வாட்டி இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? ஓகே வாகிசன் அண்ட் டெல்னா ரெண்டு பேரும் உங்க டேபிளுக்கு போயிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். வாகிஷா. ஷிபானி இங்க வாணி. சொல்ல முடியாது. சிவானி சேர்ந்து சமைக்கலாம். சிவானி உங்களுக்கு எந்த டூப்புக்கு வேணும்? கதிர் அந்த ஆஹா சந்தோஷமா இருப்பான். எந்த பேனை சூஸ் பண்ண போறீங்க? எங்க இருக்கு ஐ இந்த அஞ்சா சாரா. ஓகே அஞ்சா நம்பர் என்ன டிஷ் இருக்கு? ஏய் மால்புவா. ஐயோ மால்புவா. பிரீதா அண்ணா தங்கச்சி பிரீதா நீ தான் பிரீதா. தங்கச்சி பயப்படாத. ஓகே லெட்ஸ் வெல்கம் பிரீதா. சீக்கிரம் வர சொல்லுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஐயோ சுட்டு வெடிக்க போகுது. யாரு சேக் பண்ணி நடக்கிறீங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஐயோ அவன் இதோட நல்லா தான் ஆடுவான். அவன் செப்பே போடுற மாதிரி. பிரீதா கால் மீ பிரீத்து. நீங்க எப்பவுமே வந்து இந்த கோல்டன் டேபிள் ஜெயிச்சா மத்தவங்களுக்கு இப்படி வாரி வழங்கி உங்க சான்ஸே நீங்க கெடுக்குறீங்களே. இன்னைக்கு நீங்க கோல்டன் ஏன் அப்படி லூஸ் மாதிரி தெரியுங்க? லைட்டா தெரியுங்க. என்னடி Dress இது? அதுதாண்டி நானும் கேக்குறேன். என்னடி Dress இது? டேய் மாறுது குரல். மாறுங்க. பயங்கரமா மாறும். சும்மா இல்ல மாத்திக்கிட்டே இருப்பேன் என் வாய்ஸ. எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. சொல்லுங்க. என் மாப்பிள்ளை அதிர்ச்சியா நீங்க அடிச்ச மாதிரி இந்த வாரம் என்ன அடிக்க கூடாது, உதைக்க கூடாது. அடித்தால் மட்டும் பரவாயில்ல. அப்செட்டும் பண்ணால். நான் இப்போ சந்தோஷமா தான் இருக்கேன். கவுண்டர் வந்து உன் சந்தோஷம் எப்படி இருக்குன்னு அப்புறமா பார்க்கலாம். என்ன சொல்றா? ஏய் ஏதாச்சும் ஒன்னு பேச. கர்மோ. கர்மோ. டேய் சீதா இந்த மாதிரி உன்னை நீ இமேஜின் பண்ணியே பார்த்திருக்க மாட்டேன். இல்ல எப்படி இருக்கு இப்படி உன்னை பார்க்க? மோசமா இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கா? போலாம். Thank you சிவானி. Thank you பிரீதா. ரோலிங் அப்போ போதனா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. நல்லா ஜங்கிள் புக்ல வர மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது ஒரு பீதியிலேயே இருக்கிற டெல்லா. ஆஹா டெல்லோ. எனக்கு நீங்க யாரும் தான் டெல்லாக்கு போவீங்க. ஆனா இப்போயும் வந்து அப்படி ஆச்சரிய வைங்களேன். நானே டென்ஷன் ஆயிடுவேன். இன்னைக்கு டூப் குக்கா யாரு வரணும்? இல்ல மனசுக்குள்ள எலிமினேஷன் ரவுண்ட்ல தீனானா வேணும்னு தான் ஆசை இருக்கு. ஓகே. ஏன்னா அதிர்ச்சி வந்து எங்க இருந்தாலும் என் டேபிள் கிட்ட வந்துருவான். ஏன்னா அப்படி இருக்க அதிர்ச்சி? அப்படியே இருடா. எடுங்க. சரி வேண்டேன். தீனா ஆசைப்படுறீங்க ஆனா உங்களுக்கு வர போறது யாருன்னு பார்க்கலாம். யாரா இருந்தாலும் என்ன காப்பாத்தி விடுற யாராச்சும் வரட்டும். அதுக்கு நீ ஒழுங்கா சமைச்சு காப்பாத்தணும். அப்பனே முருகா அருள் புரிவாய். ஒண்ணும் பெருசா ஆயிடாது. மிஞ்சி மிஞ்சி போனா எலிமினேட் பண்ணுவானுங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஐயோ அல்ல எலிமினேஷன் ஆள் அங்க போயிட்டா. நிக்கிதா எலிமினேஷன் ஆள். அடி கெட்டண்ணம் முடிச்சவளே. 4 தான் என்னோட லக்கி நம்பர். பட் 4 சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு 4 என் நம்பர். அப்படிலாம் நாங்க பண்ண மாட்டோம். அதனால வேணும்னு நீங்க மாத்திடுவீங்க. கரெக்ட் தானே? யாரு? ஆரா. ஷரா. ஐயோ யாரு? வாகீஷா. அண்ணா அண்ணா எனக்கு போதும் அண்ணா. உலகத்துல இவ்வளவு மேட்சிக்கா இப்படியா?
நான் ஸ்ரீலங்காக்கு போறேன். டேய் எப்படா கரெக்டா உனக்கு டெல்லா வந்திருக்கா, டெல்லாக்கு நீ வந்துக்கிற? நாலாவதோ அஞ்சாவதோ வாட்டி நான் காம்பா வராங்க. லெட்ஸ் வெல்கம் டெல்லாக்கு வந்த வாகிசா. நீயா ரொம்ப குஷியே. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? என்ன பாவண்டா இது? தென் திசை தனி பிறந்த தென்னவன் மடிந்த வந்து நாவலர் பாவலர் நாவினால் நடனமாடி உள்ள எங்கும் உலா வரும் என் தமிழே என் உயிரே. உங்க எல்லாருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு யாரும் எழுவு சென்று பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அது ஒரு காதல். அதாவது பள்ளி பருவத்துல ஒரு காதல் வாழ்க்கை எப்படி அவையால் கடந்து போகுமோ அந்த மாதிரி எளிமை சொல்லிட்டு கடந்து போக முடியும். துன்பம் என்று சிற்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். புரியாத மாதிரி பேசுறான். இன்றைக்கு அந்த துன்பம் யாருக்கு வேணாலும் வரலாம். பிரீதாக்கு வரலாம், டெல்லாக்கு வரலாம். இது பாட்டுங்க. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்வில் பாதி பலம் பாட்டு வரி. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கா டயலாக் பேசுறதுக்கு. டெல்லாக்கு அதிர்ச்சி, அதிர்ச்சிக்கு டெல்லா. நான் எழுதவில்லை, பிரம்மனை எழுதி விட்டான். நான் ஒரு கவிதை சொல்கிறேன் என் டெல்லாக்காக. நீங்க இந்த டெல்லாக சொல்லுங்க, நான் இந்த டெல்லாக சொல்றேன். ஓகே. அதாவது நான் வெயிலில் சுற்றினால் என் முகம் கருக்கும், நான் டெல்லாவை நினைத்தால் என் மனம் பறவையாக பறக்கும், அவளின் காலின் கொலுசின் சத்தம் என் உடம்பில் ஓடும் ரத்தம், அதுவே கடலின் சித்தம், அவளுக்காக தருகிறேன் ஒரு முத்தம். சொல்ல மாட்டேனே. உண்மை காதல் யார் என்றால் உன்னை என்னை சொல்வேனே. சொல்லிக்கிட்டு தெரியலாம். தேங்க்யூ அதிர்ச்சி அண்ட் டெல்லா. நான் எதிர்பார்த்ததே இன்னும் நடக்க மாட்டேங்குது. இனிமேல் நடக்கும். எனக்கு டிஎஸ்ஆர்னா டிஎஸ்ஆரே அவர் கூட வரணும், பிரீதானா பிரீதாவே வரணும். பார்த்தா எல்லாம் மாறி மாறி வருது. இல்ல இப்போ பெசன்க்கும் டிஎஸ்ஆருக்கும் சான்ஸ் இருக்கு. அப்ப டிஎஸ்ஆரே கூப்பிட்டுறலாம். வேணாங்க வேணாங்க, உங்க கால்ல வந்து கும்பிடுறோம். டிஎஸ்ஆர்னா உங்களுக்கு என்ன டூப் வேணும்? கதிர் கதிர் வேணாம். சரி இப்ப பேன் திருப்புங்க. எந்த பேன் வேணும்? சார் கருவாட்டு குழம்பு. பெசன்ட் ரவி. பெசன்ட் ரவி. போச்சே போச்சே. உங்களுக்கு பரத்து தானே? ஓகே லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்ஆர் அண்ணனுக்கு வந்த ரவி அண்ணே. எஸ் ஐம் பேக். வந்துட்டாயா வந்துட்டாயா. கொஞ்சம் பொறுமையா கடப்பிடிங்க. நான் வாய்ஸ் அண்ணா அண்ணா இது நியாயமா? 137 சட்டை போட்டாலும் அவர் உடம்பை என்னால மேட்ச் பண்ண முடியல. செஃப் ஆக்சுவலா நான் உள்ள வரும்போது இவர் தான் என்னுடைய காம்பவுண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமே மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு நான் வந்து கோவமே படக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல வந்திருக்கேன். ஆக்சுவலா ஒரே நிமிஷம் யோகா கிளாஸ். ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். இன்னைக்கு ஷூட் இருக்கு மேடம். யோகா கிளாஸ் வர முடியாது மேடம். எனக்கு இப்போதான் சொன்னா புரிஞ்சுக்க மேடம். டென்ஷன் பண்ணாதீங்க, வைங்க மேடம். செஃப் ஆக்சுவலா நான் யோகா கிளாஸ் போனதுக்கு அப்புறம் டென்ஷனே படுறது இல்லை. நான் ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மைண்ட் தான். பாப்போம். நான் யோகா கிளாஸ் போனதுக்கு அப்புறம் டென்ஷனே ஆகுறது சார். டென்ஷனே ஆகுறது. ஆக்சுவலா நான் அடிச்சதெல்லாம் வந்து சீரியஸா எடுத்துக்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஃபன்னுக்காக என்ன பண்ணுவேன்னா அப்படி அடிப்பேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். நிக்கி வரல. இன்னைக்கு வரலாம் வந்தான்னா செஃப் இப்போ நான் உங்க டிஷ் நான் கொண்டாந்து வச்சிட்டேன். டிஷ்ல பேர் என்ன? செஃப் ஆக்சுவலா வந்து மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் டில் நைட் வரைக்கும் நான் நான்வெஜ் தான். நான் மீன் தொட்டியில தான் வளர்ந்தேனே. எங்க? மீன் தொட்டியில. இப்படி ஒரு டயலாக் நான் பேசவே இல்லையடா. புதுசா இருக்குடா இது. அல்டிமேட்ரா அல்டிமேட்ரா. வேற லெவல். சூப்பர். நல்லா பண்ணு. நல்லா பண்ணு. டிஎஸ்ஆர் அண்ணா தீனா அண்ணா வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம். ஐயோ செஃப் இத பேசுறதுல இத மறந்துட்டேன் செஃப். நீங்க தானா? எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் கிடையாது. இல்ல உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் கிடையாது. வாழ்த்துக்கள்னா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சோ மிச்சம் இருக்கிறது நம்மளுடைய பிரீதா அண்ட் ரவீனா. ஆளுக்கு ஒரு பேன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே 4. பெசன்ட் ரவீனா 1, பிரீதா வந்து 4. பிரீதா உங்க பேனை திரும்பிங்க. பிரீதாக்கு வந்திருக்கிறது அரவண அப்ப நான் தானா பெசன்ட் ரவிக்கு வரப்போற சிவானியை நினைக்கும் போதுதான் என்ன விட கொடூரம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஆக்சுவலா நீங்க யாரும் பயப்படாதீங்க, சிவானி தான் பயப்படுறாங்க. லெட்ஸ் வெல்கம் பிரீதாக்கு வந்திருக்க சிவானி. இவன் நம்ம தெருவுல கீரை வித்துக்கிட்டு இருந்தவடா.
இது எந்த அகலியுமே சிவானி வரியே இல்லையே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? நான் உன்னை விட அழகா இருக்கல. பேசிக்கலி நான் ஒரு இன்ட்ரோவர்ட். சமையல்னு வந்தா பயங்கர வேலைக்காரி. சமையல் வந்து வேலைக்காரி ஆயிடுவானுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் நான் டஃப் காம்படிஷன் கொடுப்பேன். அதுக்கு மேல தூக்காதடா. சிவானி பண்ற மாதிரி சிவானி பண்ணுவா எல்லாத்தையும். ஒரு நிமிஷம். சிவானி வந்து ஒரு மறைமுகமான அமேசிங் சிங்கர். நீ வந்து சிவானி வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடு. இல்லம்மா திரும்பதே புரியாத புதிராச்சே. அவன் தொண்டைக்கு என்ன ஆச்சு? இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே. வாங்க அப்படியாவது புதுக்கிது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம் மாலை வரும் நேரம் அஞ்சும் மீண்டும் முதல் பருவம். ஓகே. ஏய் இல்லாடி வாய்ஸ் மேட்ச் பண்ணலாமா? நீ பாடு, நீ வாய்ஸ்ல வந்து அசைக்மெண்ட் செய். ஏய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாடு நல்லா இருக்கு. இளமை திரும்புதே புரியாத புதிராச்சே, இதய துடிப்பிலே பனி காத்தும் சூடாச்சே, வாய் தான்டா ஹீலிங். துள்ளி குதிக்குது நெஞ்சம் தூக்கம் வரவில்லை கொஞ்சம் மாலை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம் கைகள் ரொம்ப கட்டி பிடிக்காத பண்ணுது. Fantastic Shivani, beautiful song. உன் ஃபேவரட் காம்போவான பரத் வந்திருக்கான் பிரீதா. நான் பொம்பளையும் வந்திருக்கேன். இன்னும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பிரீத்துவை இன்னைக்கு ஜெயிக்க வைக்கலன்னா என் பேரு பரத் கிடையாது. நீ உன் பேர் சிவானிடா. சிவானி கிடையாது. Thank you பிரீதா and பரத். All the best. ரவி என்ன சூஸ் பண்ணது? தாலிக்கரி ஆனம் டிஎஸ்ஆர் அண்ணா. ஐயோ டேய் வந்து ஏய் அப்படியே தான் வரா. அப்படியே வரா. ஏய் ஐயோ வா. ஐயோ ரொம்ப இதுவா இருக்கு. கண்டுபிடிக்க முடியாது, டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏய் ஏய் தாப்பாடு. அட கலக்குறீங்க கதிரே. வாய் தர வாய் தர வாய் தர. ஒண்ணு கூட மாறவே இல்ல பாரு. அச்சா சொல்லு. யாரு? சிவாங்கியா? அண்ணே இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட். என்ன மாதிரி சமைக்கிறதா இருக்கீங்க? அத்தன்டிக்கான ஒரு கருவாட்டு குழம்பு வைக்க போறேன். அது குப்பை தொட்டியில போய் வை. ஓ இதான் அந்த blah 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 blahவா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? உங்கள மாதிரியே பார்க்க எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதுல என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ ஏன் மொத்தமா இம்ப்ரூவ் தான் பண்ண தோல. போன வாட்டி ஹெல்மெட் ஆயிட்டு போயிருப்பேன். சாரி